சரிகமபால பவித்ராவிற்கு ஜட்ஜஸ் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி பவித்ராவோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமபால இந்த ஒரு வாரம் அப்படிங்கிறது டிக்கெட் டு ஃபினாலேவோட 3வது வாரம், ரொம்ப முக்கியமான வாரம். இந்த ஒரு வாரத்தில் எல்லாருமே மிகப்பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு வாரத்தில் பவித்ரா பயங்கரமாக சொதப்பியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வாரம் பவித்ரா நல்லா பண்ணி டிக்கெட் டு ஃபினாலேவை வின் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் அவங்க டோட்டலாக சொதப்பியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு பாடல் பாடி முடிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் பவித்ராக்கு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக எஸ்பிபி சரண் அவர்கள் வந்திருக்காரு இந்த ஒரு ஷோக்கு. அண்ட் அவர் வந்து பவித்ராவை பார்த்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உண்மையிலேயே மிக மிக டிசப்பாயிண்டாக இருக்குது பவித்ரா. ஏன்னா நீங்கள் பாடியிருந்த பாடல் நல்லா இல்லைன்னு சொல்லலை, நல்லா பாடியிருக்கீங்க. பட் இந்த ஒரு பாடல் டிக்கெட் டு ஃபினாலேக்கான பாடலா, அதுதான் உங்களோட கெப்பாசிட்டியா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நீங்கள் இதை விட பெஸ்ட்டான பாடல் பாடியிருக்கீங்க, உங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கீங்க. ஒரு ஃபினாலேக்கு பாட வேண்டிய பாடலாம் கூட நீங்கள் பாடியிருக்கீங்க. பட் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப போரான ஒரு சாங் செலெக்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். நாங்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப சூப்பராக பாடி அசத்தி பிளாட்டினம்லாம் வாங்குவீங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நீங்கள் இன்னைக்கு அந்த சீட்டில் போய் உட்காருவீங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எதிர்பார்த்தோம். நாங்கள் ஜட்ஜஸ் எல்லாமே அதை பேசிகிட்டு இருந்தோம். பட் இப்படி ஒரு சாங் உங்ககிட்டேருந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலேயே இந்த சாங் வந்து டிக்கெட் டு ஃபினாலேக்கான சாங் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. இதை கேட்டு பவித்ராவும் சரி, அங்கே இருந்தவங்களும் சரி ரொம்பவே சோகமாகியிருக்காங்க. பவித்ராவிற்கு இந்த ஒரு சான்ஸ் அப்படிங்கிறது மிஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதற்கடுத்து இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் இன்னும் சூப்பராக உங்களை மெருக்கேற்றி நல்லா பண்ணால் மட்டும்தான் டிக்கெட்டு ஃபினாலேக்குள்ளே உங்களுக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரியும் ஜட்ஜஸ் அறிவுரை சொல்லியிருக்காங்க. பவித்ரா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் இன்னும் சூப்பராக பாடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜஸ்ட்டை சொல்லியிருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. பவித்ரா அவர்கள் நெக்ஸ்ட் வீக் சூப்பராக பாடுவாங்களா, மற்ற கண்டஸ்டண்ட்டை விட நல்லா பாடி டிக்கெட்டு ஃபினாலே வாங்குவாங்களா? மறக்காமல் உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, கவின் அவர்கள் நடிப்பில் வெளிவர இருக்க மாஸ் படத்தோட அப்டேட் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் நடிகர்களில் ரொம்ப முக்கியமான ஒருத்தராக கவின் அவர்கள் மாறியிருக்காரு. அவரோட நடிப்பில் கடைசியாக ரிலீஸ் ஆகியிருந்த ஸ்டார் படமாக இருக்கட்டும், அதே போல பிளடி பக்கர், கிஸ், இந்த 3 படங்களில் 2 படங்கள் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று ரொம்பவே நல்லபடியாக வெற்றிகரமாக ஓடி இருந்துச்சு. அதை தொடர்ந்து மாஸ் படத்தில் அவர் நடித்து முடிச்சிருந்தாரு. அந்த படம் ரொம்ப காலமாக எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் ரிலீஸும் எப்போன்னு சொல்லாமல் சொல்லிட்டு இருந்தாங்க, இழுத்தடிச்சிட்டே இருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு படத்தோட அப்டேட் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. இந்த படம் வரப்போற நவம்பர் 21 ரிலீஸ் ஆக போகுதாமா. அண்ட் இந்த ஒரு படத்தில் ஆண்ட்ரியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னும், அதுலேயும் குறிப்பாக கவின் அவர்கள் யூஸ்வலான கேரக்டர் ப்ளே பண்ணாமல் ரொம்ப ரொம்ப நெகட்டிவ் ஷேட் ஒன்று இந்த கேரக்டரில் ப்ளே பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஒவ்வொரு படத்துக்கும் மெனக்கெட்டு வித்தியாசமான கதாபாத்திரங்களாக கவின் சூஸ் பண்ணிட்டு இருக்காரு. மாஸ் படம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக அமையுமா, ஆண்ட்ரியாவுக்கும் அவருக்கும் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத படம் ரிலீஸ் ஆனால் பொறுத்திருந்து பார்க்கலாம்.